எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடியதை திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிகோணஸ்தானம் நன்மை செய்யும். 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யும். அதில் கிரகங்கள் இருந்தால் அது ராஜயோகத்தை செய்யும், யோக ஜாதகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னுடைய ஆய்வில் இது தப்புன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சால் இங்கே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நிறைய ஜோதிட சக்கரவர்த்திகள் ஜாம்பவான்கள்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். என்னுடைய இதில் அது தவறு அப்படின்னு படுது. 1, 5, 9 திரிகோணஸ்தானம் கெடுதல் தான் அதிகமாக பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதை நிரூபிக்கிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லா லக்னத்துக்கும் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்குது. அது 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் தான் அந்த நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தீமையை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. உதாரணம் பார்ப்போம். சரலக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேசம், கடகம், துலாம், மகரம் இதுதான் சரலக்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம், சரராசிகள். அந்த சரலக்னத்துக்கு 2, 7 கூடியவர்கள் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடகத்துக்கு 5வது ராசி என்ன? விருச்சிகம். கடகத்துக்கு 9வது ராசி என்ன? மீனம். இந்த 3 ராசிகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடக லக்னத்துக்கு மாரகாதிபதி யார்? 2, 7. 2ங்கிறது சூரியன் சிம்மம், 7ங்கிறது கும்பம், அப்போ சனி. அப்போ சூரியன் சனி தான் மாரகாதிபதியாக வரும் கடக லக்னத்துக்கு. அப்போ கடக லக்னத்தில் சனியுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்குது, அது லக்னம். அப்போ 1வது இடத்துல மாரகாதிபதி நட்சத்திரம் பூசம் இருக்குது. 5வது ராசி விருச்சிகம், அதில் மாரகாதிபதி நட்சத்திரம் அனுசம் இருக்குது, சனி இருக்குது. 9வது ராசி என்ன? மீனம். மீனத்துலேயும் பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்குது. அப்போ 1, 5, 9ல் இந்த சர லக்னத்துக்குரிய மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. அடுத்து ஸ்திர லக்னத்துக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஸ்திர லக்னத்துக்கு 3, 8 தான் மாரகாதிபதி. இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம் எடுத்துக்கிட்டால் விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடம் மகரம், 8ஆம் இடம் அதாவது 3ஆம் இடம் மகரமாக வரும், 8ஆம் இடம் மிதுனமாக வரும். அப்போ சனி புதன் தான் மாரகாதிபதியாக வருவாங்க. அப்போ மாரகாதிபதி நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அனுசம் கேட்டை விருச்சிகத்திலே இருக்குது. விருச்சிகத்திலே அனுசம் கேட்டை இருக்குது. அதுக்கு 5வது ராசி மீனத்துலேயும் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி ரேவதி இருக்குது. கடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூசம், ஆயில்யம் இருக்குது. அப்போ இந்த 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ராசிகளில் இதில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா விருச்சிகத்தில் 2 நட்சத்திரம் மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது, அனுசம் கேட்டை. அப்போ ஒரு லக்னத்தில் மொத்தம் 9 பாதம் தான் இருக்குது. அதில் 8 பாதம் மாரகாதிபதி நட்சத்திரம் தான் இருக்குது. உபய லக்னம்னு எடுத்துக்கிட்டால் 7, 11 தான் மாரகாதிபதி. அப்போ மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? புதன். 11ஆம் அதிபதி யார்? சனி. அப்போ புதனுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் உத்திரட்டாதி ரேவதிங்கிறது மீனத்திலே இருக்குது. அதுக்கு 5வது ராசியான கடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூசம், ஆயில்யம் இருக்குது. அதுக்கு 9வது ராசியான விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா அனுசம் கேட்டே இருக்குது. இப்படி எந்த லக்னம் எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள மாரகாதிபதி நட்சத்திரங்கள் அதுக்கு 1, 5, 9 ராசிகளில் மாரகாதிபதி நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு கிரகம் இப்போ மீன லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது, விருச்சிக லக்னத்தில் 2 மாரகாதிபதி நட்சத்திரங்கள் இருக்குது. அப்படின்னா ஒரு லக்னத்தில் கிட்டத்தட்ட 8 பாதங்கள் மாரகாதிபதி நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் தான் இருக்குது. அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு நன்மை செய்யும்? அப்போ அந்த லக்னத்துக்கு 1, 5, 9ல் இருக்கக்கூடிய இடத்துல தான் மாரகாதிபதி நட்சத்திரங்கள் இருக்குது. எல்லா லக்னத்துக்குமே மாரகாதிபதி நட்சத்திரம் அந்த 1, 5, 9ல் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். அதில் ஒரு கிரகம் நிற்கும்போது நன்மை செய்யாதுங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா நட்சத்திரம் தான் ஒரு கிரகத்தை இயக்குது. அதனால தான் நட்சத்திர கான்செப்டை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு நட்சத்திரம் சொல்கிறது தான் அந்த கிரகம் கேட்கும். நட்சத்திரம் தான் ஓனர். அதில் நிற்கக்கூடிய கிரகம் நட்சத்திரம் சொல்கிறத கேட்கும். இப்போ இந்த 1, 5, 9ல் மாரகாதிபதி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் மாரகத்தை செய்யும். அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதோட பேச்சை கேட்டு மாரகத்தை தான் செய்யும். அப்போ நீங்கள் இனிமேல் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா 1, 5, 9ல் நிற்கக்கூடிய கிரகங்கள் ராஜயோகத்தை செய்யும், இது சூப்பர் ஜாதகம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் தான் மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. சில லக்னங்களுக்கு 2 மாரகாதிபதி நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது 9 பாதங்களில் 8 பாதங்கள் ஆக்குப்பை ஆயிருக்கு மாரகாதிபதிகள் 1, 5, 9ல். அதில் நிற்கிற கிரகங்கள் எப்படி நன்மை செய்யும் அப்படிங்கிறத விளக்கம் கொடுங்க. ஜாம்பவான்கள் சக்கரவர்த்திகள் இதை பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்கிற நாதாரிகள் இதுக்கு விளக்கம் கொடுங்க பார்ப்போம். உங்களுக்கு தில் இருந்தால் இதுக்கு விளக்கம் கொடுத்து இல்லை இது நன்மை செய்யலை
நன்மை செய்யுதுன்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது அது பாதிப்பை மட்டுமே கொடுத்துருக்கு. இது உங்கள் ஜாதகத்திலே செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மரகாதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட திசையில் வந்து நன்மை நீங்கள் அடைய வாய்ப்பில்லை. அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்கிற கிறுக்கணங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா நட்சத்திரத்தில் தான் சீக்ரெட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து பலன் சொல்வீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். நீங்கள் சொல்கிறது தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான். இதை எவனுமே சொல்லலை. எந்த ஜோதிடரும் தமிழ்நாட்டில் 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகம் கெடுதல் பண்ணும் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் சொல்லலை. ஆனால் கெடுதல் பண்ணுது, அதுதான் உண்மை. இது 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, காலப்புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 1, 5, 9 ராசிகள் வந்து நெருப்பு ராசிகள்னு சொல்கிறோம். மேசம், சிம்மம், தனுசு தான் அந்த நெருப்பு ராசிகள். அதோட அதிபதிகள் யார் அப்படின்னா மேசத்துக்கு செவ்வாய், சிம்மத்துக்கு சூரியன், தனுசுக்கு குரு, இவங்க தான் அதிபதிகள். அப்போ இந்த 1, 5, 9 வந்து நல்லது பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா? மலட்டு ராசிகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் மலட்டு ராசிகள்னு பேர் வைக்கணும்? மலட்டு ராசிகள் அப்படின்னா மலட்டுத்தன்மை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 1, 5, 9 நிற்கக்கூடிய கிரகங்கள், அதாவது 1, 5, 9 காலச்சக்கரப்படி மேசம், சிம்மம், தனுசில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது நிற்கக்கூடிய கிரகம் வந்து மலட்டுத்தன்மை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய தவறுன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் ராசிகளில் வந்து 4, 8, 12 வந்து தவறான ராசிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. 4, 8, 12 தான் அதாவது நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். கடகம், விருச்சிகம், மீனம், இதை தான் வந்து காலச்சக்கரப்படி 4, 8, 12வது ராசிகள். இந்த 8, 12வது ராசிகள் வந்து ஃபுல் பயன் அளிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பேர். எதுக்கு? கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு வந்து அதிக பயனளிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னே பேர் காலச்சக்கரப்படி. அது கெடுதல் பண்ணலை, அதுதான் இயற்கையிலே அதிகமான நன்மைகள் பண்ணுது. அப்போ கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ ஒரு கிரகம் நின்னா அது அதிகப்படியான யோகத்தை வாரி வழங்குது அப்படின்னு சொல்லி காலப்புருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய நூல்களை போய் படித்து பாருங்கள். நிறைய அதிகமான 100% பயன் அளிக்கக்கூடிய ராசிகள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். அது காலச்சக்கரப்படி 4, 8, 12 நன்மை மட்டும்தான் செய்து நீங்கள் சொல்லக்கூடிய 8, 12. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய 1, 5, 9 வந்து மலட்டு ராசிகள் அப்படின்னு பேர். இது நிற்கக்கூடிய கிரகம் வந்து குழந்தை பாக்கியத்தை தடுக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று கருத்து இருந்தால் சேலஞ்ச் பண்ணி அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது தவறுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால். உங்களால் முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. இதில் இன்னொரு சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 கிரகங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய், சூரியன், குரு, இந்த 3மே பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் கொண்ட கிரகங்கள். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும்? ரிஷபத்துலேயும் மிதுனத்துலேயும் இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்கும்? மேசத்துலேயும் ரிஷபத்துலேயும் இருக்கும். குருனுடைய நட்சத்திரம் மிதுனத்துலேயும் கடகத்துலேயும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசியை பிரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2 ராசிகள், இந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள் வந்து 2 ராசிகளில் இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடைப்பட்ட நட்சத்திரத்தில் எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்றான். ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ எதுவும் பண்ணக்கூடாதுன்றான். நீங்கள் வியாழக்கிழமையில் எல்லாமே பண்ணலான்னு சொல்லி போய் சொல்லிட்டு தெரியுறீங்க. அப்படிலாம் கிடையாது. வியாழக்கிழமை நல்ல காரியம் பண்ணலான்னு யார் சொன்னான்? அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களினுடைய கிரகங்கள் வந்து அது வரக்கூடிய கிழமைகளில் எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. அப்போ நல்ல காரியங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா, அதாவது திங்கள், வெள்ளியில் தான் நல்ல காரியம் செய்யணும். புதனும் செய்யலாம். ஆனால் ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை நல்ல காரியம் செய்யக்கூடாது. நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணிக்கிறீங்க, வியாழக்கிழமை பண்ணிக்கிறீங்கன்னா அது என்னுடைய தப்பு கிடையாது. நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு பலன்களும் தப்பாக தான் வரும். அப்போ இந்த உடைப்பட்ட நட்சத்திரம் ஏன் 1, 5, 9 கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னா, அதில் நிற்கக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு பாதிப்பை மட்டுமே உண்டாக்கும். அதனால தான் உடைப்பட்ட நட்சத்திரத்தை வந்து 1, 5, 9க்கு அதிபதிகளாக வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து சிந்திக்கணும். எதையுமே சிந்திக்காமல் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணக்கூடாது. ப்ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அப்போ 1, 5, 9 எந்த விதத்தில் நல்லது பண்ணும் அப்படின்னு சிந்திங்க. முடிஞ்சால் பதில் அளிங்க. இன்னும் பாராட்ட தேவையில்லை, திட்டாமலாவது அதுக்குரிய விளக்கத்தை வந்து கொடுங்க. ஏன் இவ்வளோ கொடூரமான கிரகங்களை வந்து அங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க. மாரகாதிபதி நட்சத்திரம் அங்கே இருக்குதுன்னா எப்படி நன்மை பண்ணும் அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்மை பண்ணுன்னு சொல்கிறீங்க. என்ன நன்மை பண்ணிடுச்சு? 1, 5, 9 பாதிப்பை தான் கொடுக்குது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய 8, 12 வந்து அதிக நன்மை செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி காலச்சக்கரப்படி சொல்கிறான். விருச்சிகத்தையும் மீனத்தையும். இதுக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். சக்கரவர்த்திகள், ஜாம்பவான்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கூற்றை மாற்றிக்கோங்க. இனிமேல் வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லாதீங்க. என்கிட்ட கற்றுக்கோங்க ஜாம்பவான்கள். நன்றி, வணக்கம்.